ஒரு தலைவராக மாறணும் உங்களுக்கு தேவை. ராஜன் வீரமர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. 2 நாள் சிறப்பு பயிற்சியிலையும் கலந்துக்கங்க. வணக்கம். வணக்கம். இது தினமலரின் சைலைட்ஸ் பவர்ட் பை ராஜன் வீரமர் எழுதிய தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. அண்ணா அறிவாலயம் வந்த திருத்துறைப்பூண்டி முன்னாள் எம்எல்ஏ ஆடலரசன் அவமதிக்கப்பட்டாரா? முதலமைச்சர் சமாதானம் செய்து அனுப்பி வைத்திருக்கிறார். என்ன நடந்தது அறிவாலய வாசலில் பார்க்கலாம். திமுகவை மிரட்டுவதற்காக முன்கூட்டியே நாங்க விருப்பமனு வாங்குறோம் அப்படின்னு தொடங்கி இருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. இதை செய்ய சொன்னது டெல்லி மேல்டம்னு சொல்றாங்க. பிரபஞ்சத்திலேயே மிகச்சிறப்பான மருத்துவ கட்டமைப்பை கொண்ட தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவமனையில் தூய்மை பணியாளர் செவிலியராக தரம் உயர்த்தது பணி உயர்த்தப்பட்டிருக்கிறார். இன்னொரு மருத்துவமனையில் ஸ்கேன் டாக்டர் வரவில்லை என்று நோயாளிகள் மருத்துவ பயனாளர்கள் போராடுகிறார்கள். எங்கே சென்றார் மாசு? விவரங்களை பார்க்கலாம். விட்டில் பூச்சியை நம்பி எப்படி கலங்கர விளக்கத்தை விட்டு செல்வேன் அப்படின்னு ஒரு முன்னாள் அதிமுக எம்எல்ஏ கேட்டிருக்கிறார். மற்றொரு பக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கொஞ்சம் ஊராட்சி செயலராக இருந்ததுனால கொஞ்சமா கொள்ளையடிச்சிருக்கிறாரு ஒரு ஊராட்சி செயலர். எடைக்கு போடும் சைக்கிளை பெயிண்ட் அடித்து புதிய சைக்கிளாக மாணவர்களுக்கு வழங்கி இருக்கிறதா திமுக அரசு? 4300 ரூபாய் என்று சொல்கிறார்கள். அது 430 ரூபாயாக இருக்குமோ என்று சந்தேக வகையில் தரம் இல்லையே, கவனிக்க மாட்டீர்களா? விவரங்களை பார்க்கலாம். அருண் நேரு பாசறை என்று திமுகவில் புதிதாக தொடங்கப்பட்டிருக்கும் பாசறை திருச்சி முழுக்க KN நேருடைய மகன் அருண் நேருவுக்கு பிறந்தநாள் அப்படின்னு எங்க அண்ணன் ஸ்டைல் பாண்டிக்கு பிறந்தநாள் என்று சொல்லும் விதமாக சில போஸ்டர்கள், சில பதாகைகள். ஒருவேளை திமுக அரசு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தால் வெற்றி பெற்று விடுவோமோ மாட்டோமோ என்கின்ற பயத்தில் நகர்வலம் சென்றிருக்கிறார். 1020 கோடி ரூபாய் குற்றச்சாட்டில் சிக்கியிருக்கக்கூடிய அமைச்சர் KN நேரு. எதில் பார்க்கலாம். இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சைலைட்ஸ். ஆடல் கலையே தேவன் தந்தது. காப்பிரைட் வந்துரும் பிரச்சனை. நிறுத்திக்கிட்டேன். ஒரே வார்த்தை தான் நிறுத்திக்கிட்டேன். எந்த கம்பெனிஸ் காப்பிரைட் அடிப்பாங்கன்னு பயமா இருக்கு. காப்பிரைட் வேண்டாம், டீ தண்ணியும் வேண்டாம். சரி, திருத்துறைப்பூண்டி தியாகி அப்படின்னு சொல்லக்கூடாது. திருத்துறைப்பூண்டி முன்னாள் எம்எல்ஏ ஆடல் அரசன். முன்னாள் தியாகின்னு சொல்லுங்க. உடன்பிறப்பு, முன்னாள் எம்எல்ஏ, இப்படி பல பூண்டி கலைவாணருக்கு பிறகு இவர்தான் தகுதிகள் இருந்தும் அண்ணா அறிவாலயம் என்கின்ற அந்த மாட்சிமை பொருந்தி ஆலயத்திற்குள் நுழைய எனக்கு அனுமதி இல்லையா? ஏன் இல்ல? எனக்கு அனுமதி மறுப்பதற்கான காரணம் நான் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன் என்பதாலா அப்படின்னு மாதிரி மனோகர வசனத்தை பேசி இருக்கு. நியாயமான காரணம் மாதிரிதான் தெரியுது. ஒருவேளை அதனாலதான் உள்ள விடல. காரணமா இல்ல, ஒருவேளை அதனாலதான் உள்ள விடல. ஏன்னா அறிவாலயமாச்சு. அறிவாலயம் அப்படித்தானே பண்ணும். அண்ணா அறிவாலயத்தின் ஆலம்பனா RS பாரதி வெளியே வந்து என்னப்பா கோவப்படாதீங்க, தாதா இங்க இருக்கிற எதா இருந்தாலும் சொல்லுங்க சொல்லி கேட்டா இவர் என்ன ரொம்ப கோவப்பட்டிருக்காரு. போலீஸ் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போவோம், கட்சிக்காரன் நாங்களாம் என்னைக்குனாலும் வந்து போவோம். அடுத்த 200 வருஷத்துக்கு உங்களுக்கு இன்ப நிதி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்ப பசங்க எல்லாம் யாருக்கு கொடி பிடிக்கிறது, போஸ்ட் ஓட்டுறது நாங்க தான். அப்ப எங்களே நீங்க உள்ள வர வேண்டாம்னு சொன்னீங்கன்னா எப்படி? என்ன ஒரு உரிமையா பேசியிருக்காரு மனுஷன். அவர் பேசல, நானா சொல்ல பேசியிருக்க மாட்டாரு. அவர் சொன்ன உடனே பேசிட்டு இருக்கும்போது ஏதோ அவசர வேலையாக முதலமைச்சர் அவர்கள் அண்ணா அறிவாலயத்திலிருந்து வெளியே பார்த்து வந்திருக்காரு. தம்பி என்னப்பா சத்தம் போட்டிருக்கேன் பெருமையாக கேட்கணும். என்ன சொன்னாது இல்லை, ஆனால் கடிந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது வீடியோல இருந்துக்கு. ஆடியோ கிடைக்கவில்லை. என்னப்பா நீங்க CCTV கேமரா இப்ப ஆடியோட வந்துருச்சு, ஒரு கேமராக்கு மைக்கு நீட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னன்னு தெரியல, என்ன பண்ணான்னு தெரியல. கடைசியில என்னென்னமோ சொல்லிட்டே இருந்தாரு. கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காரு, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசிருக்காரு. கடைசியில கால் விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவர் கார்ல ஏறினார்னா பாத்துக்கேன். தளபதி நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆடலரசன் காலில் விழுந்த பிறகுதான் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் காரில் ஏறினார். சரி, நீ ஏதோ கோவப்படுத்திட்ட. தளபதி காலில் மட்டும் விழுந்துரு, தளபதி கிளம்பி RS பாரதி ஏதாவது சொல்லிருப்பாருன்றது தெரியல. சோ அவரு சொன்னா அவர் போனோடனே RS பாரதி வந்து என்ன நீங்க வந்து அறிவாலயத்துக்கு முன்னாடி சத்தம் போட்டு எப்பேற்பட்ட இடம் தெரியுமா இது? எவ்வளவு தெய்வங்கள் சவுண்ட் கொடுக்கறதுக்கு ஒரே ஆள் மட்டும் தான் இருக்காரு. அது நான் மட்டும் தான். 12 டெய்லி 6 கால பூஜையும் 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அறிவாலயத்துல வந்து நீ இப்படி வசை சொற்களால நீ அர்ச்சிக்கலாமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்க. தெரியல. முடிச்சுட்டு வெளில வந்தோடனே பத்திரிகையாளர்கள், அதுல பாத்தீங்கன்னா எல்லா பிரபலமான சேனல்களும் இருக்கு, ஆதரவு சேனல்கள், எதிர் சேனல்கள் வந்து நிறைய இருக்கு. அறிவாலயம் அல்லவா எல்லாம் இருக்கு இல்லையா? சரி, இந்த திமுகவுடைய அடையாள அட்டையை வந்து உறுப்பினர் அட்டையை தூக்கி எறிந்ததாக எல்லாம் அவர் போட்டாரு. அவர் அசிஸ்டன்ட் போய் எடுத்துட்டு வந்துட்டாரு. ஓகே, ரம்மி பத்தலன்னு எடுத்துருப்பாங்க போல. எடுத்துட்டு வந்துட்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒண்ணும் இல்ல, நான் பாக்கணும்னா நீ எப்ப வேணா வந்து பாக்கலாம்னு சொல்லிட்டாரு. தலைவர் கொஞ்சம் பிஸியா இருந்தாரு. நானும் வந்து எதாச்சுமா அப்படியே ஒரு ஃப்ளோல நானும் கொஞ்சம் ஆத்திரப்பட்டு பண்ணி பேசிட்டேன். உடன்பிறப்பல்லவா, அந்த உணர்ச்சி இருக்கும் அல்லவா அப்படின்ற மாதிரி
சுயமரியாதை உணர்வு இல்ல அப்படிதான் இருக்கும். சுயமரியாதை பகுத்தறிவின் பகலவனாக அவர் பேசி விட்டாருல. திரும்ப திரும்ப கேக்குறாங்க, உங்களை யாரு விடமாட்டேன்னு சொன்னது? அவங்க என்ன சொன்னாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, விடுங்க, அதெல்லாம் உட்கட்சி ஒரு முறை விடாது, நீங்க இனிமே வரவே முடியாத அளவுக்கு பண்ணிருவீங்க போல இருக்கு. தீய சக்திகளுடைய வேலை அப்படிலாம் சொல்லிப்பாரு. அதெல்லாம் நீங்க எப்ப வேணா வரலாம், வரும்போது மட்டும் ஒரு போன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிருக்காங்க போல இருக்கு. ஆனா போன் நம்பர் கேட்டோன்னா அது போன் நம்பர் நானே கூப்பிடுறேன் சொல்லிட்டாரு போல இருக்கு. சோ சுமூகமாக பேசி முடிக்கப்பட்டது. ஆனால் அவர் சொன்ன குற்றச்சாட்டு பட்டியல் சமூகத்தை சார்ந்ததால் என்னை உள்ளே விடமாட்டேன் என்கிறீர்களா என்கிறது ஒண்ணும் இல்ல. அடுத்த தேர்தலில் சீட்டு கேட்டிருப்பாரு, அதுக்குதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். இன்னும் 3 மாசத்துல அறிவாலயத்துல எவ்வளவு பேர் களகட்டி போராட்டம் பண்ண போறாங்க. தளபதி எங்களுக்கு சீட்டு வேணும், எனக்கு சீட்டு வேணும். ஆமா, அந்த பிடி செல்வகுமார் சொல்லிட்டு நம்ம தாவேகாவை திட்டிகிட்டே இருந்தார். தாவேகா விஜய் கூட தான் இருந்தாரு. தாவேகாவை பயங்கரமா முன்னாள் மேனேஜராமே இன்னைக்கு போய் பார்த்தா திமுக ஐக்கியமாக்கிட்டாரு. 2 சீட் அப்பு அப்படின்னு சொல்லிருக்காங்களாமா. 2 சீட்டு இருக்கிறவங்களுக்கே அங்க சீட்டு பத்தல. 234 தொகுதியில இருந்து எவ்வளவு பேர் அறிவாலய வாசல்ல உட்கார்ந்து உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணி தளபதி எனக்கு சீட்டு வேணும், அவருக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டாம இருக்க முடியாது. தன்னைக்கு சாதகமானவர்களை உடனே அரவணைத்துக் கொள்வதில் திமுகவுக்கு நிகர் திமுக மட்டும்தான். விருப்பமனு ஒரு மனுவை எல்லா கட்சிகளும் வாங்குறாங்க, அதிமுக கூட வாங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இன்னைக்கு செய்திகள் வந்துட்டு இருக்கு. விருப்பமனுனா என்னது சொல்லுங்களேன் கேட்போம். விருப்பப்பட்டு நம்மளா கட்சிக்கு பண்ற டொனேஷனை சலான் கொடுத்து வாங்கிக்கிறது அப்படிதான் சொல்றாங்க. ஆனா இந்த தொகுதியில நான் போட்டியிட விருப்பப்படுறேன். இப்ப பாத்தீங்கன்னா திமுகவுல உதயநிதி எங்க தொகுதியில போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி 50,000 ரூபாயா அவ்வளோ டெபாசிட்டை கட்டி திமுகவில் ஒவ்வொருத்தரும் போட்டான். 200 பேர் போட்டிருக்காங்க. அதாவது நம்ம பணம் கட்டலைன்னா உதயநிதி தம்பி கோச்சுக்குவாப்ல, சின்னவர் கோச்சுக்குவாரு. விருப்பமணி யாரெல்லாம் போட்டிருக்கா பாரு, போடலன்னு பாரு. இந்த போட்டிருக்கான் பத்தியா அவனெல்லாம் நம்ம ஆளு லிஸ்ட்ல சேர்த்து வச்சுக்க, போடுறத பத்தியா அவனெல்லாம் கட்சியிலிருந்து வெளியே அனுப்பிடு அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. அப்படி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து விருப்ப மனு வாங்க தொடங்கியிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு சீட்டே பேசி முடிக்கல. அதிமுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அதை அதிமுக சொன்னேன். இப்ப திமுக வந்துட்டு இன்னும் அவங்களுக்கு சீட்டே பேசி கன்ஃபார்ம் பண்ணல. அதுக்கு முன்னாடியே இவங்க விருப்பம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா திமுக கோவப்படுத்திருக்கு. இங்க பாருங்க சார், அந்த தொகுதியிலலாம் எங்களுக்கு நிறைய பேர் விருப்பம் கொடுத்துருக்காங்க, அந்த தொகுதியெல்லாம் எங்களுக்கு கண்டிப்பா வேணும், அந்த தொகுதியெல்லாம் நாங்க உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால திமுக 75 தொகுதியை கொடுத்து அதுல 40 தொகுதியை டிக் பண்ணுங்கன்னு சொல்லி காங்கிரஸ் கொடுத்துருக்கான். காங்கிரஸ் 40 தொகுதி வேணும் கண்டிப்பா. என்னடா இந்தியா பூராம போட்டியிட போறீங்க? 234 தொகுதி தமிழ்நாட்டு சட்டமன்ற தொகுதி, நாடாளுமன்ற தேர்தலா 40 தொகுதியை வந்து கேட்டிருக்குது காங்கிரஸ். அதனால எல்லா இடங்களையும் விருப்பம் மனு வாங்க தொடங்கியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா டெல்லி மேலிடம் சொல்லி இருக்குன்னு சொல்றாங்க. டெல்லி மேலிடத்துக்கு தெரியுமான்னு கவலைப்பட்டு இருந்தா சொன்னதே அவங்கதான் அப்படிங்கிற மாதிரி. இது மட்டும் அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச அடிக்க சொன்னதே அண்ணன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா தாவேகா ஒரு பக்கம் கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாவேகா கூட்டணிக்கு வந்துச்சுன்னா நாங்க அவங்க கிட்ட போயிருவோம், அவங்க 100 சீட்டு கொடுக்க தயாரா இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி. சீட்டு கொடுப்பாங்க, செலவுக்கு காசு கொடுப்பாங்களா, வெற்றியை கொடுப்பாங்களா, உதயசூரியன் சின்னத்தை கொடுப்பாங்களா, ஆதரவு கொடுப்பாங்களா, பூத்துல ஆதரவு கொடுப்பாங்களா, வெற்றி பெறுவீர்களா அப்படின்னு நாங்க சீட்டு கொடுத்தானா கூட அமைச்சர் வருவாரு, எம்பிக்கள் வருவாங்க, சீட்டு கேட்பாங்க, நோட்டு கேட்பாங்க, ஓட்டு கேட்பாங்க, எல்லாம் கேட்பாங்க, கிடைக்கும். ஆனா இங்க என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தாவேக்காவை வைத்து இந்த விருப்ப மனுவையும் வந்து காங்கிரஸ் கட்சி தொடங்கி இருக்கிறது. இது வெற்றி பெறுமா? அதாவது எத்தனை இடங்களில் வெற்றி பெறுகிறோம் என்பது முக்கியம் இல்ல, எத்தனை இடங்களில் போட்டியிடுகிறோம் என்பது மட்டுமே முக்கியம். அரசு இலவச இல்ல அப்படி சொல்லக்கூடாது, விலையில்லா மிதிவண்டி மாணவர்களுக்கு வழங்கப்படுது 4300 ரூபாய்க்கு. ஒரு காலகட்டத்தில் இது நல்ல திட்டமா தான் இருந்துச்சு. ஸ்கூல்ல உள்ள டிராப் அவுட்ஸை குறைச்சு எல்லாரையுமே வந்து 12th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண வச்சு பல வருடங்கள், அதாவது கடந்த 12th 11th 12th கொடுத்தாங்கன்னா அந்த 11th 12th இருந்து அதுக்கப்புறமும் கூட சில வருடங்கள் 3-4 வருடங்கள் சைக்கிளை பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது இப்போ தரம் குறைந்து விட்டது, இரும்பு தேய்ந்து தகரமாகி விட்டது, பழைய இரும்பு சாமா ஈயம்பித்தாலைக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறாங்கோ. ஏங்க பூமி அந்த தோல் மேல தாங்கி இருப்பாரு, அவருடைய கம்பெனில தானே வாங்குவாங்க இல்லையா? அந்த கம்பெனி தானே. கம்பெனி எதுவா இருக்கட்டும், தரம் இருக்குல்ல, முந்திரி பருப்பு வேணா அதுக்கான விலையை கொடுக்கணும். நீ இந்த விலையை கொடுத்தீங்கன்னா பூசணிக்காய் விலையை தான் கொடுப்பாங்க. அதுதான் இது எப்படி இருக்கிறது என்றால், முந்திரி பருப்பில் இருக்கக்கூடிய புரோட்டீனை விட இதுல இருக்கக்கூடிய புரோட்டீன் அதிகம். உருட்டு கண்டா உருட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. முந்திரி பருப்புலாம் இதுக்கு கொண்டகடலை வாங்கி சாப்பிடுங்க, சரியா? அவ்வளவுதான் அப்படி இருக்குது. சோ தரமில்லாத சைக்கிளை வழங்குறாங்க. ஆனா அப்படி வழங்கக்கூடிய சைக்கிளை மேற்பார்வையிடுவதற்கு இந்த ஊழல் என்ன நடந்தது, 4300 சொல்றீங்களா, அது 4300 ரூபாய்க்கு பொருள் 430 ரூபாய்க்கு தான் போற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை என்ன நடக்குது, லீக்கேஜ் என்னன்ற மாதிரி பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் வேற வருது. ஏன் உங்க ஏரியாக்குள்ளேயே பூந்துட்டாங்கன்னு சொல்ல மாதிரி பாஜக ஒரு ட்வீட் போட்டிருக்கு.
என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. டேப்லெட் இருக்குல்ல, டேப்லெட் அது முக்கியம் கிடையாது. சைக்கிள் இதை ஒழுங்கா கொடுக்கணும், அப்புறம் தான் டேப்லெட்டுக்குலாம் போக முடியும். இதுவே இந்த லட்சணம்னா அந்த டேப்லெட் எப்படி இருக்குன்னு தெரியல. டேப்லெட் தானே, ஆளுக்கு ஒரு காய்ச்சல் மாத்திரை கொடுத்து விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க போல இருக்கு. அதான் நடக்கும் போல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பொறுப்பு டிஜிபியாக இருந்த அவருக்கு ஹார்ட் இருக்கிறது என்பதை நிரூபணமாகி இருப்பதால் கொஞ்சம் ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 15 நாள் மெடிக்கல் லீவ்ல அவர் போயிட்டாரு. பாத்தீங்களா, சத்திய சோதனை எலெக்ஷன் வரைக்கும் எப்படியாவது ஓட்டிலான்னு பார்த்தா இவரு காலை வாரி விட்டுருவாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு அபய் குமார் சிங் லஞ்சம் அந்த ஊழல் ஒழிப்புத்துறையினுடைய ஏடிஜிபியா இருக்கக்கூடியவர் கூடுதல் பொறுப்பா அதை கொடுத்திருக்காங்க. பொறுப்பு டிஜிபிக்கே பிரச்சனை போய் நிக்குது, இவங்க கூடுதல் பொறுப்பா பொறுப்பு டிஜிபி கொடுத்திருக்காங்க. அது எவ்வளவு தைரியம்! அப்பா, அரசாங்கம் பொறுப்பா இருந்திருந்தா பொறுப்பு டிஜிபி வந்திருக்க மாட்டாரு. பொறுப்பு டிஜிபி பொறுப்பா இருந்திருந்தா இன்னொருத்தருக்கு அந்த பொறுப்பு போயிருக்கேன். ஆக மொத்தம் பொறுப்பா இருக்க வேண்டியவங்க பொறுப்பா இல்ல. ஏதாவது உங்களுக்கு புரியுதா? பருப்பு எடுக்காம இருந்தா சரி. அதாவது என்னன்னா, எலெக்ஷன் வந்துட்டா இன்னமும் நெருக்கடிகள் நிறைய வரும். 1020 கோடிக்கான எஃப்ஐஆர் போட சொல்லி ஒரு பக்கம் நெருக்குதல் வந்த உடனே அவருக்கு நிர்மலா சீதாராமன் போய் பாத்துட்டு வந்திருக்கோம் தெரியுங்களா? அது வேற. அருண் நேரு அவரு ஒண்ணுதானே. அருண் நேரு வேற, பொறுப்பு டிஜிபி தானையா? சோ அந்த 1020 கேட்டோன்னா எஃப்ஐஆர் போட சொல்லிருக்காங்க. அதுக்கு ஒண்ணு என்ன பதில் சொல்லலாம், என்ன பதில் சொல்ல சொல்லி கேட்பாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கனால எதுக்குப்பா இருக்கிற கொஞ்ச காலத்துக்கு எப்படியோ ஒண்ணு ஓட்டிட்டு போற டிஜிபி பதவியா முக்கியம், உசுறுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நினைச்சு அவருக்கு கிண்டி கிங்ஸ்டன் மருத்துவமனையில போய் உள்ளபடியே அவரு பாவம். ஆனா தமிழக அரசினுடைய பொறுப்பற்ற முறையின் காரணமாக அபய்குமார் சிங் பொறுப்பேற்றால் இனிமே ரவுடிகளுக்கு புரியும் மொழியில இவராவது பேசுவாரா அப்படின்னு மக்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அப்படியே போய் தாவேக்கால இணைய போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவிக்கிட்டே இருந்துச்சு. உடனே வேற வழி இல்லை, சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் எம்எல்ஏ ராஜவர்மன் அவர்கள் வந்து தாவேக்கால இணைய போறாரு அப்படின்னு சொன்னதுக்கு, ஏங்க நாங்க தெரியாம தான் இருக்கிறோம், நாங்க என்ன சின்ன விளக்க சுத்த விட்டில் பூச்சியா, நாங்க கலங்கரை விளக்கத்தை சுத்திட்டு இருக்கோம். சின்ன விளக்குன்ற அதிமுக அமமுக இந்த கட்சிகளை தான் சொல்றாரு, அவர் வந்து திமுக கிடையாது. இப்ப அதை சொன்ன உடனேயே மற்ற அமைச்சர்கள் எல்லாம் போறதாக ஒரு பேச்சு இருந்துச்சு இல்லையா, அது அப்படியே அடிபட்டு போச்சு. இப்ப தாவேக்கா திரும்பவும் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளை வைத்து இவர் வரப்போறாரு அவர் வரப்போறாரு அப்படின்ற கட்டுக்கதைகள் எல்லாம் போட்டிருக்காங்களே. என்னது, தாவேக்கா விஜய் அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் எந்த நபரும் கூட்டணிக்கு வரலாம். அது ஜோ பைடனா இருக்கலாம், இல்ல ட்ரம்பாக இருக்கலாம், புட்டினாக இருக்கலாம், பெனாசிர் பூட்டோவாக இருக்கலாம். செத்து போயிட்டாருங்க நீங்க. இப்படி யாரா இருந்தாலும் விஜய வந்து முதலமைச்சர்னு சொன்னீங்கன்னா அவங்க கூட்டணிக்கு வந்துடலாம் அப்படின்றாங்க. அதே விருதுநகர்ல மற்றொரு சம்பவமும் நடந்திருக்கு. விருதுநகர்ல இந்த படிக்காசு வைத்தான்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கானே, அந்த ஊர்ல ஊராட்சி செயலாளராக ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் பண்ணின ஒரு வேலை தான். அவர் பேர் பார்த்தீங்கன்னா தங்கப்பாண்டியன். எவ்வளவு தங்கமான பேர் பார்த்தீங்களா? ஊராட்சி செயலாளராக இருந்த மனுஷன் ஊராட்சி செயலாளர்னா எவ்வளவு சொத்து இருக்கணும் நீங்களே சொல்லுங்க. ஒரு 10 கோடி. ரொம்ப கம்மியா, அதிகமா சொல்றீங்க இல்லையா? அவர் ரொம்ப கம்மியா வச்சிருக்காரு. 1.10 கோடி. 1 கோடியே 10 லட்ச ரூபா தான் வச்சிருக்காரு. அது வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி அவரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கைது பண்ணியிருக்காங்க. அவர் தொடர்பான இடங்கள் எல்லாமே, அவருடைய தோட்டம், துறவு, அவருடைய அலுவலக மண்டபம் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சோதனை நடக்குது. இவ்வளோ இடத்த சோதனை பண்ணுறீங்களா, அந்த இடத்துக்கு சரியான சொத்து பத்திரம் இருக்குது, அதெல்லாம் சோதனை பண்ணீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விவசாயி கிராம சபை கூட்டத்தில் நீங்கள் சொத்து அதிகமாக வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்டிருக்காரு. கேட்ட உடனே என்ன எப்படி நீ கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நெஞ்சிலே மேய்ச்சி விட்டார். ஐயோ, அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் மாவட்ட நிர்வாகம் அவர் மேலே நடவடிக்கை எடுத்து ஒரு வழியாக அவரை பதவியை விட்டு நீக்கி அவரை கைது பண்ணி இப்போ அவர் மேலே அந்த சோதனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவர் எப்படி சொத்து சேர்த்தாரு அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. விருதுநகரில் இதை கண்காணிக்காத அமைச்சர் ஐயா தங்கம் தென்னரசு அவர்கள் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. பார்வோற்றும் மகத்தான துறையான சுகாதாரத்துறையின் ஒரே மாசற்ற அந்த முதல் வரியை திரும்ப சொல்லுங்க. பார் போற்றும். பார் போற்றும். பார் இல்ல, பார். பார் போற்றும். உலகம் போற்றும். தமிழ் அல்லவா? அந்த துறையினுடைய அமைச்சர் ஒரு அணிலுக்கு கூட, பாத்ரூம்ல சுத்திட்டு இருந்த ஒரு அணிலுக்கு கூட அது வந்து எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கருணை உள்ளத்தோட, தாய் உள்ளத்தோட அப்படியே எடுத்து வந்து அப்படியே ஒன்னாகாம வெளியில விட்டார். வனத்துறை அமைச்சராகவும் கால்நடைத்துறை அமைச்சராகவும் ஆக்க வேண்டியவரை மருத்துவத்துறை கொண்டு வந்து வச்சு அப்படித்தான் இருக்கும். அவர் அவ்வளவு கருணையோட இருக்கிறோம். அவர் பார்த்துட்டு இருக்கிற துறையில சமீபத்துலதான் சொன்னாரு, ஒரு காலி பணியிடங்கள் கூட கிடையாது. இந்திய துறை, தமிழ் தொலைக்காட்சி, இந்திய திரைப்பட, ஐயோ தமிழக அரசியல் வரலாற்றில் சரியா சொல்லிட்டேன், காலி பணியிடங்களே இல்லாத துறைனா அது மருத்துவத்துறை தான். நீங்க சொன்ன எல்லா இடங்களும் நிரப்பிட்டோம். நீ சொன்ன முதல் வரியா சரி.
ஒரு காலி பணியிடங்கள் கூட இல்ல. ஆமா 1 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்க, ஒரு பணியிடங்கள் இல்ல. எல்லாத்துக்கும் நிரப்பிட்டோம், எல்லாம் அங்கங்க போயிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த ஒப்பந்த பணியிடங்கள்லாம் சிலலாம் வச்சிருக்கோம், அதுவுமே நிரப்பிட்டு இருக்கோம்னா அடுத்து வரவங்களுக்கு வேலை பார்க்கறது மட்டும்தான் வேற, மெயின்டெயின் சம்பளம் போடுறது மட்டும்தான் வேலை, மற்ற எல்லாமே நாங்க நிரப்பிட்டோம். ஏன்னா ஒரு வேலைக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லல. அப்படிலாம் சொல்லி அப்படிப்பட்ட துறையில 2 சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒண்ணு சங்கராபுரம் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனையில செவிலியரா இருக்கக்கூடிய, அதாவது சுகாதார பணியை செய்யக்கூடிய ஒரு நபர் மண்டை உடைஞ்சி மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக வந்த நபருக்கு கட்டு போட்டு செவிலியர் பணியை செஞ்சிருக்காரு. சோ சுகாதார பணி செய்தவருக்கு அவருடைய அந்த பணி டியூரேஷன் அவர் ரொம்ப நாளா இருந்திருக்காரு இல்லையா, அதன் அடிப்படையில பணி மூப்பு கொடுத்து அவரை செவிலியரா மாத்திட்டாங்க. சீனியாரிட்டி பிரகாரம். சூப்பர். என்ன வேலை? அதாவது தூய்மை பணியாளராக இருப்பவர் கம்பவுண்டராக மாற்றப்பட்டார், பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் அதுக்கெல்லாம் பிரச்சனையாகி ஒண்ணு வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெருந்துறை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசு ஆஸ்பத்திரியில ஸ்கேன் டாக்டர் வரல. காலையில 7 மணிக்கு சுகர் பேஷண்ட் வந்து உட்காந்துருக்காங்க. 3 நாளா ஒரு லேடிஸ் வர்றாங்க, 2 நாளா ஒரு லேடிஸ் வர்றாங்க. ஒரு பெரியவர் காலைல 7 மணில இருந்து உட்காந்துருக்காரு. 10-10:15 வரைக்கும் ஸ்கேன் டாக்டர் வரவே இல்ல. வாட்ச்மேனே ஸ்கேன் எடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லி இல்ல, அதோட நிறுத்திச்சு. கொஞ்ச நேரம் அந்த அம்மா கோவப்பட்டவன வந்தாரு பாருங்க, காக்கி சட்டை போட்ட ஒருத்தர், சட்டம் ஒழுங்குதான் அமைதியா இருக்கு, இது சட்டம் போடாதீங்க, சண்டை போடாதீங்க, இது வந்து தமிழக அரசு எல்லாரையும் கவனிச்சு உடனே சமாதானப்படுத்துறாங்க. அங்க ஸ்கேன் டாக்டர் வரலங்கிறதுக்கான பதில் என்ன? அவர் யாரு டாக்டர், உண்மையில அவருக்கு டியூட்டி இருக்குதா, அவர் டாக்டர் இருக்கிறாரா அப்படிங்கறது இல்லன்னு சொன்னா போயிட போறோம் அப்படின்னு. டாக்டர் இங்க வரல, இவர் என்ன டியூட்டி விட்டுட்டீங்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி கேள்வி வச்சிருக்காங்க. சோ அந்த மாசற்ற மாணிக்கத்தின் துறையில் இவ்வளவு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா இதுக்காக பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். திருச்சியின் ஸ்டைல் பாண்டி என்று பெயர் பெறத்தக்க ஒரு நபர் யாருன்னா ஐயா KN நேரு அவர்களுடைய தவ புதல்வர் ஐயா அருண் நேரு. எஸ், அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்குது. ஏன்னா டிசம்பர் 9ஆம் தேதி நம்ம ஐயா KN நேரு அவர்களே பிறந்த நாள். சரி வர கொண்டாடாம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடன்பிறப்புகளுக்கு 1020 கோடிக்கு எஃப்ஐஆர் போட சொல்லிட்டாங்களா, எப்படி போய் கொண்டாடுறது? ஆமா, அது மட்டும் இல்ல, நம்ம வந்து அன்னதானம் வேற கொடுக்க முடியல. 44 லட்சமா 44 கோடியா? 4. ஆமா, அதெல்லாம் நம்ம நிறைய கொடுத்துட்டு இருந்தோம். அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய கட் அவுட்லாம் வைக்க முடியல. ஐயா ஆந்திரா போய் ஆந்திரா தெலுங்கு கடவுளை நம்பி எல்லாம் பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டினுடைய முருகு கடவுளையே நம்புவோம். சீரடி சாய்பாபா கிட்டே போயிடும், மகாராஷ்டிராவே போயிடும். அதாவது இப்ப அப்படிப்பட்ட ஒரு வருத்தமான மனவாடு இல்ல இப்ப ஒரு வருத்தமான சூழல்ல என்ன நடக்குதுன்னா டிசம்பர் 12 இன்னைக்கு நம்ம ஐயா அருண் நேரு அவர்களுடைய பிறந்த நாள். பாத்தீங்களா, ரஜினி பிறந்த நாளே பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள், எதிர்காலமே வாழ்த்துக்கள் சார். இப்படி நம்ம சொன்னோம், இதே மாதிரி சொல்லிட்டு விட்டு இருந்தா கூட பரவாயில்ல. அவருக்கு போஸ்டர் கட் அவுட்லாம் பயங்கரமா அடிச்சிட்டாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா எங்களின் ஒளி விளக்கு, எங்களின் ஒளி வெள்ளம், எதிர்கால திமுக தலைவரே இப்படி எல்லாம் அடிக்கல. அடிச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருக்கலாம். மு.க. ஸ்டாலின் மூத்தவரே பேசக்கூடாது. இப்போ அப்படிப்பட்ட கட் அவுட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுலயும் மாதிரி ஜெமினி வந்த உடனே இன்னும் அழகாக மாற்றி அவரை வந்து அழகா கட் அவுட்ல வச்சு எங்களின் எதிர்காலமே அப்படிலாம் போட்டிருக்காங்க. அருண் நேரு பாசறை. நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர். இந்த இடம் தான் சிக்கலா இருக்கு. அப்படி ஒரு அணியை வந்து திமுகவில் யார் கட்டமைச்சான்னு தெரியல. உதயநிதி ஸ்டாலின் டஃப் கொடுப்பார் போல இருக்கு. ஆமா, அந்த மாதிரியான ஒரு சந்தேகம் தான் வந்துட்டு இருக்கு. அநேகமாக திருச்சியில் இருக்கக்கூடிய அன்பில் மகேஷுக்கு போட்டி கொடுக்கும் வகையில் அருண் நேரு வளர்வார் என்று நீ மகனை பத்தி சொன்னதுனால அப்பாவை பத்தி இன்னொரு தகவல் சொல்றேன். என்னது? நேரு ஐயா அவர்கள் நேற்று ஒரு திருமண வைபவத்தை விழாவை சிறப்பிப்பதற்காக கை நினைப்பதற்காக அங்க போயிருக்காரு. விழாவை சிறப்பிக்க போயிருக்காரு. போய் நல்லபடியா விழா முடிஞ்சது. திருச்சியில அந்த மண்டபத்துல இருந்து தன்னோட வீடு குறிச்சி நகரா என்னமோ சொல்றாங்க, திருச்சியில் இருக்கக்கூடிய தவறா சொல்லிருந்தா மன்னிச்சிருங்க, அந்த இடத்துக்கு நடந்தே போயிருக்காரு. கிட்டத்தட்ட மண்டபத்துல இருந்து அவர் வீடு 2 கிலோமீட்டர் பாத யாத்திரை. சுகர் கம்மியானு போயிருக்காரோ? அதுதான் நானும் சொன்னேன். காலையில வாக்கிங் போலன்னு போனேன். அத ஒரு விஷயமா எடுத்துட்டு தன்னோட காரையும் எஸ்காட்டையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டாராமா. சோ அங்கிருந்து நடந்தே வந்திருக்காரு. கூட மதிமுக சேர்ந்த பிரமுகர் ஒருத்தர் சேர்ந்து சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சரியா இருக்கு பாத்தீங்களா, நடந்து வந்திருக்காரு. எல்லாம் வர்ற பக்கம் ஐயோ பாரு தெய்வம் நம்மளை தேடி வந்திருக்குன்னு சொல்லி ஒரே கும்பிடு இப்படி கையை வச்சவரதான் வீட்டுக்கு போற வரைக்கும் இப்படியே போயிருக்காருன்னா அவ்வளவு மரியாதை, அவ்வளவு அது மட்டும் இல்ல 2 கிலோமீட்டர்ல எந்த விதமான பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலும் ஏற்படுத்தும் வகையில எந்த விதமான ரவுடிகளும் இல்ல. சொந்த ஊர்ல மண்ணின் மைந்தர் எவ்வளவு பாதுகாப்பா, அதுவும் 1020 கோடி சொல்ல காழ்பண செலவு சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு இடையில அவர் பாதுகாப்பா வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்காருன்னா சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது நீங்க இந்த சம்பவத்தின் மூலமாக எடுத்துக்காட்டு வைக்குது. சோ அப்படிப்பட்ட நிலையில பல பிரச்சனைகள் இருக்கு. என்ன இவ்வளவு காசு இருக்குது அவ்வளவு காசு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் திருப்பதிக்கே கொண்டு போய் கொடுத்தாலும் என் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நகரவலம் சென்றிருக்கிறார் மூத்த அமைச்சர் ஒருவர். அவருக்கான ஆதரவு அப்படிங்கிறது மக்கள்கிட்ட நிறைய கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவர் நம்புறார். இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைலைட்ஸ். நன்றி.